وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في الفرقان المجيد وقال النبي صلى الله عليه وسلم من فراق الجماعة الصفراء وصدق رسول النبي الكريم ونحن على ذلك صالحين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தாக்குக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் என்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்க்கும் தலைப்பு இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட போதை. மது அருந்துதல், விபச்சாரம், போதை பழக்கத்திற்கு அடிமையாவது எல்லா பழக்கங்களும் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அதனுடைய தண்டனைகளை குறித்து நினைவு காட்டப்பட்டாலும், அதனுடைய எச்சரிக்கை குறித்து நினைவு காட்டப்பட்டாலும் எந்தவித பயமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போதை எதுவெல்லாம் போதை தருகிறதோ அதுவெல்லாம் ஹம்ருதான், மதுதான். சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் முஸ்லிம் மத்தியில் எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது. அது ஹராம் இல்லையா? அது மது இல்லையா? அது தெளிவான ஹராம். அது யார் ஒருவன் சிகரெட் பிடிப்பதை ஹலால் என்று கூறுகிறானோ, அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று அவன் கூறுகிறானோ, அவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக வாதாடுகிறான் என்று அர்த்தம். போதை கடுமையாவது சாதாரண பாவமா? மது அருந்துவது சாதாரண பாவமா? இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர் வல் ஹம்சார். வெற்றி வேண்டும் என்றால் மதுவை விட்டு ஒதுங்கிக்கொள். சைத்தானுடைய செயல் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் போதையாகிறான், அதற்கு பிறகு உணர்கிறான், தௌபா செய்கின்றான், அல்லாஹ் மன்னிக்கின்றான். இரண்டாவது முறை மீண்டும் மது குடிக்கின்றான், மதுவிற்கு அடிமையாகின்றான், பாவ மன்னிப்பு கேட்கின்றான், அல்லாஹ் மன்னிக்கின்றான். மூன்றாவது முறை மீண்டும் மது குடிக்கின்றான். மது என்றால் சாராய கடையில போய் சாராயம் வாங்கி குடிக்கிறதா மது? எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது. சிகரெட் உன்னை கொன்றுவிடும். இது உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹலாலாக்குமா? தூய்மையின் மார்க்கம், தூய்மைக்கு மட்டும்தான் அனுமதி, தூய்மை இல்லாத எல்லாம் ஹராம். நான்காவது முறை மீண்டும் அந்த மதுவை அவன் குடித்தால் அல்லாஹ் அவன் மீது கடமையாக்குவான். ஆனால் நாளை மறுமையிலே ரதகத்துல் கபால் என்று சொல்லப்படக்கூடிய சீலையையும் சனத்தையும் குடிக்க கொடுப்பதே வேண்டுமா? ரதகத்துல் கபால். முஸ்லிம் வாலிபர்களே, எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. இந்த உலகத்தில் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு. கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு. கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. நோக்கமாக்கம் அனைத்தும் கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான். கற்கும் வயதில் கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு. கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு. வானவெளியில் பாதை போடும் நமது கல்விதான், விண் கடந்து விண்ணளக்கும் நமது கல்விதான். வானவெளியில் பாதை போடும் நமது கல்விதான், விண் கடந்து விண்ணளக்கும் நமது கல்விதான். படிப்பு மட்டும் கல்வி இல்லை, வா வா. வாழ்க்கை கூட உயர்ந்த கல்வி என்று சொல்லவா? கழுது அளவு கல்வியாலும் மண்டம் இருக்கலாம். கற்கும் வயது கவலை எதற்கு, விட்டு தள்ளு தள்ளு. கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு, வெற்றி என்று சொல்லு, வெற்றி என்று சொல்லு.